இப்போ முதல்ல திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி உங்கள்கிட்ட எடுக்கலான்னு இருக்கேன். வழக்கமாக அந்த கட்சி மேலே அதிருப்தி இருந்ததுன்னா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, தோல்வி அந்த கட்சி சந்திக்கும், பெரும் பின்னடைவை சந்திக்கும். இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கூட்டணியில் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகளே எந்த தலைமையை ஏற்று நம்ம கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த தலைமை செய்யக்கூடிய ஆட்சியிலே வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கே கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவிலே அந்த தொடர்வதா அல்லது இந்த தேர்தலில் விலகி வேறொரு அணியுடன் சேர்வதா என்கிற குழப்பங்கள்லாம் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பி. சண்முகம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே கொடுத்த சீட்டுகள் நாங்கள் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளவில்லை. அன்று இருந்த காலகட்ட சூழலுக்கு ஏற்க நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அது தொடர்மையானால் நாங்கள் கூட்டணியில் தொடர்வது கேள்விக்குறியாக என்கிற வகையில் தான் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து அவங்களுடைய முதல் கட்ட கருத்து, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கு. ஆமாம், அது பற்றி உங்களுடைய கருத்து? மிக முக்கியமாக நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்த அந்த கருத்துலேருந்தே நான் தொடங்குறேன். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு நேரலையில் இதே வாக்கியத்தை அப்படியே நான் பயன்படுத்தியிருந்தேன். இந்த வாக்கியத்தை அப்படியே நான் பயன்படுத்தியிருந்தேன். கூட்டணி கட்சிகளின் வலிமை இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதே அப்படியே 2 நாட்களுக்கு முன்னாக நேரலையில் நான் சொல்லியிருந்தேன். இப்போது 2-3 விஷயங்களை பார்ப்போம். ஒன்று என்னென்னா, ஆதி காலம் தொட்டே சரிங்களா, ஏறத்தாழ 1972 நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன். சரிங்களா, ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு சாமானியனாக பார்த்து வருகிற போது தமிழ்நாட்டிலே கூட்டணியுடைய வலிமை இல்லாமல் தனியாக ஆட்சி பெறுகிற வல்லமை திமுகவுக்கு என்றுமே இருந்ததில்லை. சரிங்களா, 1967 அப்படிங்கிறது வேறு. சரிங்களா, ஏன்னா அப்போது மக்கள் திலகம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உடன் இருந்தார்கள். சரிங்களா, அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள். சரிங்களா, அதன் பிறகு 1972 நான் பார்க்குறேன், கூட்டணியுடைய வலிமை இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது அப்படிங்கிறத நிதர்சனம். அது ஒன்று. ஏன்றால் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்கிறேன். அது பல பேருக்கு என்ன பெரிய ஐயாலாம் இருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்றும் கூட சரிங்களா மிகப்பெரிய கட்சி என்று சொன்னால் நம்பர் 1 கட்சி சொன்னால் என்னை பொறுத்தவரை அதிமுக தான். புரட்சித் தலைவரும் உருவாக்கி அந்த வளர்த்த அந்த அதிமுக தான் 2வது கட்டத்தில் இருக்கிறது. இப்போது வரப்போகிற தேர்தலில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பும் கடமையும் சுமையும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பல நல்லா அடிக்கோட்டு வச்சுக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் அடிக்கோட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ், அசௌகரியமான சரிங்களா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ், மிகவும் அசௌகரியமான பல கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய இடத்துல இவர்கள் இருப்பார்கள் 2026. சரிங்களா, இவர்கள் அங்கே கைகோர்த்து அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி தான் இப்போதைக்கு அப்படி தான் எனக்கும் தோணுது. வலுவாக இருப்பதாகத்தான் தோன்றுகிற அந்த கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணி சார்பாக இவர்கள் தேர்தல் களத்தில் வருகிற போது மக்கள் கேட்கிற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சுமை கட்டாயம் இவர்களுக்கு ஏற்படும். அது மிக நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகப்பெரிய சுமை தான். ஏன்னா ஆளும் கட்சியை பொறுத்தவரையில் என்ன வேண்டுமாலும் சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் இதற்கெல்லாம் பொறுப்பு ஏற்க வேண்டிய மிக முக்கியமாக 2 கட்சிகள், மிக முக்கியமாக அது இடதுசாரி இயக்கங்கள், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரிங்களா, அதே நான் இயக்கம் அப்படி தான் சொல்கிறது, கட்சி சொல்கிறது இல்லை. இந்த 2 இயக்கங்களுமே பொதுமக்களிலிருந்தும் வரக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். சரிங்களா, அவர்களுமே தவறில்லை, அந்த இயக்கத்தின் மேலே தவறில்லை. ஆனால் பல தவறுகள் நடந்திருக்கின்றன கடந்த 5 ஆண்டுகளில். பல தவறுகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை, பல குறைகள் களையப்படவில்லை, பல கேள்விகளுக்கு விடையளிக்கப்படவில்லைங்கிற போது இதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல வேண்டி வரும்? இவங்க தான் பதில் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா இவர்கள் பதில் சொன்னால்தான் அதற்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். சரிங்களா, நான் குறிப்பிட்ட அந்த ஒரு கட்சி பற்றி சொல்கிறதில்ல, இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் அதற்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகளோ இல்லை இடதுசாரிகளோ விடை சொல்கிறப்போ அதற்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். அப்போ என்னவாகுதுன்னா இவர்களுக்கு தான் அந்த கடமையும் பொறுப்பும் சுமையும் கூடுதலாக வருகிறது. அப்போது யூ ஹேவ் டு ஆக்சுவலி பே ப்ரைஸ் ஃபார் இட் இல்லையா? யூ ஹேவ் டு பே ஃபார் இட் இல்லை? எனக்கு கூடுதலாக ஒரு கடமை இருக்கிறது, எனக்கு கூடுதலாக ஒரு சுமை இருக்கிறது, நான் சுமந்து கொண்டு வருகிறேன் அப்படி போது அப்போ கொடுத்ததே இப்பயும் கொடுப்பேன் எப்படி சொல்ல முடியும்? இப்போவும் சொல்கிறேன், இந்த வண்டி ஓடுவது இந்த சக்கரங்களை வைத்து கொண்டு தான். இந்த சக்கரங்கள் இல்லாமல் அந்த வண்டி ஓடாது. இல்லை, கடந்த கால வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளே கூட இருந்து அதிக சீட்டை கேட்குறாங்க. ஒருவேளை அதிக சீட்டை கொடுத்துட்டு அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிட்டா வாக்குறுதிக்கு பதில் சொல்ல மக்கள் காத்திருக்காங்கல்ல. அதுதான். ஆனாலும் கூட ஓரளவுக்காவது மக்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பகத்தன்மை கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் இருக்குது. கொஞ்சமாக நம்பகத்தன்மை வேணும் இல்லையா?
கேட்குறாங்க. நீங்கள் வெறுமனே தேர்தல் வாக்குறுதியில் மட்டுமே போகிறீங்க. தேர்தல் வாக்குறுதிகளை தாண்டி என்னெல்லாம் தவறுகள் நடந்திருக்கின்றன, என்னெல்லாம் குறைகள் இருக்கின்றன, பெரிய அளவில் விசுரூபம் எடுக்கும். தேர்தலுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பாக அதெல்லாம் பெரிய அளவில் வெளியே வரும். அப்போதெல்லாம் யார் அதை தாங்கி சுமக்கிறது சொல்லுங்கள்? கூட்டணி கட்சிகள் தானே சுமந்தாகணும், உண்டா இல்லையா? கூட்டணி கட்சி தான் சுமந்தாகணும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டுறாங்க. ஒரே ஒரு உதாரணத்துக்கு என்ன வணக்கத்துக்கு பெரியவர் ஐயா இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், இடதுசாரி இயக்கங்கள் எப்போதுமே அந்நிய முதலீடுகளுக்கு எதிரானவர்கள் தான். ஆதி காலம் தொட்டே அந்நிய முதலீடுகளுக்கு எதிரானவர்கள். நான் அந்நிய முதலீடுகள் சொல்வதில்லை, அந்நிய முதலாளிகள் தொடர்ந்து போடுறாங்கல்ல. அந்நிய முதலீடு இருக்கிறோம், அந்நிய முதலீடு இருக்கிறோம் சொல்லிட்டு அந்நிய முதலாளிகளை கொண்டு வரீங்கல்ல. அப்போது நீங்கள் அதற்கு உங்கள் கொள்கைக்கு முற்றிலும் முரணாக இருக்கின்றதே, இது எப்படி அப்படின்னு கேட்டாங்களா? அது பதில் சொல்ல வேண்டியது யார்? பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆசிரியர்கள் போராடுகிறார்களா? அரசு ஊழியர்கள் போராடுகிறார்களா? செவிலியர்கள் போராடுகிறார்களா? மருத்துவர்கள் போராடுகிறார்களா? போக்குவரத்து ஊழியர்கள் போராடுகிறார்களா? இவ்வளவே போராடுகிறார்களா இல்லையா? என்ன 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 தீர்வு காணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்க முடியும்னா இடதுசாரி இயக்கங்கிட்ட தான் கேட்க முடியும். இல்லை, அது போன்ற தருணங்களில் இடதுசாரிகள் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கோ போராட்டத்தை நடத்துறதுக்கோ தவறது இல்லையே. இல்லையே, இப்போ நீங்கள் கூட்டு வருகிற போது அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. நீங்களும் எங்களோட சேர்ந்து போராடுகிறீர்கள், நீங்களும் கேள்வி கேட்கிறீர்கள் தான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தேர்தல் என்று வருகிற போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்கள் பக்கம் நீங்கள் போகிறீர்கள் என்று சொன்னால் எது உங்களை அந்த பக்கம் போக வைத்ததுங்க ஒரு கேள்வி வருகிறது இல்லை? அதுக்கு பதில் சொல்லணும்ல. சரிங்களா? நான் அந்த கூட்டணி உடைய வேண்டும் அப்படிலாம் சொல்லலை. அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேள்விகளெலாம் யார் பதில் சொல்லணும்னா, கூடுதலாக வரக்கூடிய இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர்கள் இருப்பார்கள் 2026. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உங்களுக்கும் தெரியும். பல்வேறு அசௌகரியமான சம்பவங்கள் நிறைய நடந்தது. இதற்கெல்லாம் என்ன தீர்வு காணப்பட்டது, இதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படி கேட்குற போது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்களா இல்லையா? உண்டா இல்லையா? யதார்த்தமாக பாருங்கள். அப்போது இந்த கடமையும் இந்த பொறுப்பும் இந்த சுமையும் அவர்கள் மீது அதிகரித்து வருகிற போது கூடுதலாக தொகுதியில் கேட்பது என்ன தவறு? அதனால தான் சொல்கிறேன், கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறது சரி. ஏன்னா கூட்டணி ஆட்சி வருகிற போது அந்த கூட்டு பொறுப்பு இருந்து விடுறதில்ல, ஒரு கூட்டு பொறுப்பு வருதில்லை. ஆனால் இப்போது கூட்டு பொறுப்பு எதுவுமே இல்லை, எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஆனால் தேர்தல் சமயத்தை மக்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அது எப்படி சரியான ஜனநாயக நடைமுறையாக இருக்க முடியும்? அதற்கான அதிகப்படியான சீட்டை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறையா வாய்ப்புகள் இருக்குது, உரிமையும் இருக்குது. அதுதான் சரியானதும் கூட, அதுதான் முறையானதும் கூட. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், அதாவது மதிமுகவுக்கு கூட்டணியில் மாநிலங்களவை சீட்டு கொடுக்கல, கூட்டணியில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இன்னும் அதிகமான சீட்டை சட்டமன்ற உறுப்பினர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, எனக்கு தெரியல. நான் ஒரு பியூர்லி ஆஸ் எ காலமிஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, அவர்களாகவே இதிலிருந்து விலகி சென்றால் திமுக இன்னும் மகிழ்ச்சி அடையும். மதிமுக ஆமாம், இங்கிருந்து விலகி சென்றால் திமுக மிக நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும். ஏன்னா அவங்க தர வேண்டிய தொகுதிகளை எடுத்து வேறு யாருக்காம் தரலாம், இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தோணும். சரிங்களா? நான் சொல்கிறது எல்லாமே பியூர்லி ஆஸ் எ காலமிஸ்ட், ஒரு கட்சிக்காரனாக சொல்லலை. ஏனென்றால் மதிமுக மேலே திமுக வச்சிருக்க மதிப்பீடு அவ்வளோதான். ஆமாம், யாருக்குமே அவ்வளோதான் மதிப்பீடு இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்கவே முடியாது. நீங்கள் என்னென்ன தேர்தல் களம் என்று வருகிற போது எது தீர்மானிக்க சக்தியாக இருக்கும்? உங்களுடைய வாக்கு பெறுகிற வல்லமை, உங்களால் எந்த அளவுக்கு வாக்குகளை கொண்டு தர முடியும். ஐம் நாட் டாக்கிங் வித் தி குவாலிட்டி ஆஃப் தி பார்ட்டி. அந்த கட்சியினுடைய தகுதியோ அல்லது தரத்தை பற்றியோ நான் பேசலை. என்ன வரும், எந்த அளவுக்கு வாக்குகளை உங்களால் கொண்டு சேர்க்கணும், உங்களோட வல்லமை என்ன, அதுதான் பார்க்கும். அப்படி பார்க்குற போது அந்த கூட்டணியிலே மிகவும் பலவீனமாக இருக்கிறது அந்த கட்சியாக தான் எனக்கு தோணுது. அப்போ ஒரு சீட்டு கொடுத்தாலும் மதிமுக அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறீங்களா? அது தெரியல, அவங்க எப்படி என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க தெரியல. ஆனால் திமுக பொறுத்தவரை அவங்க மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவேளை வேண்டாம், இந்த கூட்டணி வேண்டாம் அப்படி இல்லைங்கன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அல்டிமேட்டாக நான் சொல்கிறேன் கேளுங்களேன், தேர்தல் களம் என்று வருகிற போது அல்டிமேட்டாக யாரால் எவ்வளோ வாக்குகளை கொண்டு வர முடியும், யாரால் தனித்து தன்னுடைய சொந்த பலத்திலே ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாத ஒரு இடத்துல தன்னுடைய வலிமையால் தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்கிற போது அவங்களுக்கு ஏன் இடம் தர வேண்டும் யாருமே நினைப்பாங்கல்ல. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான் அது. சரிங்களா? இங்கேன்னு இல்லை, எல்லா கூட்டையும் இருக்கக்கூடியது தான். அப்படி பார்க்குற போது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டாக அவங்க எதிர்பார்க்குவாங்கன்னு நினைக்கல. இரண்டு பக்கமுமே. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதிலே மிகவும் முனைப்புடன் இருக்கார்கள், ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அப்படி தான் தோணுது. விசிகாவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ கொடுத்த அழுத்தத்தை போல மதிமுக எது கொடுக்க அமைதியாக இருக்கிறத பார்த்தா தர முடியாது. இல்லை, அவங்களாம் அவ்வளோ அழுத்தம் தர முடியாது. என்ன நான் சொல்கிறது கலர் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரல அப்படி தோணுது. சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், அந்த கட்சியினுடைய கொள்கையோ இல்லை தரத்தையோ நான் சொல்லலை, வாக்கு கொண்டு வருகிற வல்லமை என்று பார்க்கிற போது மிகப்பெரிய அவங்களுக்கு இவர்களால் திராவிட முன்னேற்ற வாக்குகளை கொண்டு வர முடியும். என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க சொல்லுங்கள்? இப்போது இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க, இடதுசாரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. சரிங்களா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்துக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது.
சரிங்களா? காங்கிரஸ் இருக்கிறது, அது ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறது. அது ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் வலிமையாக கூட இருக்கிறது. அப்போ அவங்களால் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி மிக நிச்சயமாக இருக்கிறது சொல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி இங்கே சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனஸ்ட்லி. எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்படி இருக்கிற போது அங்கே வந்து ஏன் அந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் காட்ட வேண்டும்? ஏன்னா இப்போ கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்று கூட்டணியிலே இருந்தாலும் மதிமுகவிற்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காதுங்கிறீங்க. இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு எனக்கு தோணுது. தொடர்ந்து பேசலாம்.